கியூட் பேபி அத்தியாயம் 32. நான் உங்கள் சுராமிகா. அம்மா என்று மனதிற்குள் அழுது கொண்டு காரை ஓட்டி கொண்டு லீலா ஹாஸ்பிட்டலுக்கு வந்தான். வந்து உள்ளே நுழைந்ததும் அங்கு இருக்கும் ரிசப்ஷனில் விசாரித்து கொண்டு தன் அம்மாவை நோக்கி ஓடினான். அங்கு போய் பார்த்தபோது அம்மா தனியாக படுத்து கொண்டிருந்தார்கள். அந்த ரூமுக்குள்ளே போய் அம்மா என்று அவள் கையை இறுக்கமாக பிடித்து கொண்டு அழ ஆரம்பித்தான். மகா கண்களிலும் கண்ணீர் தேங்கி இருந்தது. தன் மகனை அழவேண்டாம் என்று சைகை காட்டினாள். அவனோ தன் கண்களை துடைத்துக் கொண்டு, உங்க மருமக எப்படி இருக்காம்மா? ரொம்ப அழகா இருக்காளா? உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா அம்மா? எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன நினைக்கிறீங்க நீங்க? உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நினைக்கிறேம்மா. நான் அவளை என் பொண்டாட்டியா ஏத்துக்கிடவாம்மா என்ற அன்பு கேட்க அவளுக்கு வார்த்தைகள் வெளியில் வராமல் திக்கி திணறியது. எனக்கு என் மருமகளை ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆனா அவ என்கிட்ட வேலைக்காரின்னு சொல்றான். அது எனக்கு கஷ்டமா இருக்கு அன்பு. அவ வாயாலேயே நான் தான் உங்க மருமகள்னு கேட்கணும்னு ஆசையா இருக்கு. என்னோட ஆசைய நிறைவேற்றி வைப்பேட அன்பு என்று அவள் பேசுவதையே பார்த்து கொண்டிருந்தவன் வில்லிலிருந்து அன்பு புறப்பட்டது போல தன் அம்மாவை நோக்கி பாய்ந்து இறுக்கமாக கட்டி அணைத்தான். அம்மா, நீங்க பேசுறீங்க, உங்களுக்கு இப்படி வந்ததில்ல இருந்து நீங்க என்கிட்ட பேசுறதே இல்லம்மா. உங்க வாய் அசைஞ்சு கூட நான் பார்த்ததில்ல. ஆனா இப்போ ரொம்ப நல்லா பேசுறீங்க அம்மா என்று அழுதான். ஆமாண்டா, நான் ரொம்ப நல்லா பேசிட்டு இருக்கேன். ஏன்னா என்னோட மருமக அப்படி என்ன பாத்துக்கிட்டா. எனக்கு அவளை ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. பேசாம இருக்க விடவே மாட்டா. எப்ப பாரு வாய் அசைச்சு அந்த பிசியோவை ஒழுங்கா செஞ்சு செஞ்சு இந்த 4 நாள்ல என் கூட நல்லா பேசி பழகிட்டா. எனக்கு அவ வேணும்டா. அன்பு அழுது கொண்டே, எனக்கும்மா அவ வேணும். உங்களை பாத்துக்கிறாங்கன்னு சொல்லலம்மா. அவளை பிரிஞ்சு 4 நாள் என்னால இருக்க முடியல. எனக்கு அவளை பார்க்கணும், அவ கூட பேசணும். வேலைக்கு கூட ஒழுங்கா போகலம்மா. ஆனா சீக்கிரம் முடிச்சாதான் அவளை பார்க்க வர முடியும் என்று அவசர அவசரமா முடிச்சேம்மா. அவ என்கிட்ட வந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது. ஆனா மொத்த அன்பையும் அவளுக்கே கொடுக்கணும்னு தோணுது. அவ கூடவே இருக்கணும்னு தோணுதம்மா. டேய், இதுதான்டா காதல். போடா, போய் உன்னோட காதல சொல்லு. அவளுக்கும் ஓகே அப்படின்னு சொன்னா மட்டும்தான் நீ அவ கூட வாழ ஆரம்பிக்கணும். போ, போய் உன்னோட காதல சொல்லு என்று அம்மா சொல்ல, இல்லம்மா, முதல்ல அவங்க வீட்டுல நடக்கிற பிரச்சனையெல்லாம் முடியட்டும், அதுக்கப்புறம் நான் அவகிட்ட சொல்லிக்கிறேன். அவனுடைய போன் அடித்தது. போனை பார்த்தவன் அதில் வந்த நம்பரை பார்த்து சந்தோஷப்பட்டு அட்டன் செய்தான். கியூட் பேபி என்று அவன் சொல்ல எதிர்முனையில் இருந்து அழும் சத்தம் மட்டுமே கேட்டது. அவனும் பதட்டமானான். பேபி, இப்ப எதுக்கு நீ அழற? நீ பாரு. ஏய், நீ அழுகிறத பார்க்கும்போது எனக்கு கோபம் வருது. அழாத. எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, பார்த்துக்கலாம். ஆனா நீ அழும்போது கஷ்டமா இருக்கு பேபி என்று அவன் சொல்ல, வா. அழுகை குரல். வா. அடுத்ததும் அழுகை குரல். சரி, எங்க வரணும்? நான் வந்துட்டேன்டா. பொய் சொல்லாத. டே, நான் வந்துட்டேன். அம்மாவுக்கு மறுபடியும் அழுகை குரல். அவன் போனை கட் பண்ணி கொண்டு தன் அம்மாவை திரும்பி பார்த்தான். அம்மா, பிரியா வீட்டுக்கு போயிருக்காளா என்று கேட்டதும், ஆமாண்டா, நான் தான் போக சொன்னேன். மெடிக்கல் மாத்திரை வாங்கிட்டு அப்படியே எனக்கு ஒரு சூப்பு போட்டு எடுத்துட்டு வான்னு சொன்னேன். கடையில வாங்குறது எதுவும் எனக்கு பிடிக்கலடா. அதுதான் வீட்டுக்கு அனுப்பி விட்டேன். சரிம்மா, நீங்க இருந்துப்பீங்க தானே? நான் போய் அவளை கூப்பிட்டு வர்றேன். அவ வீட்டுல அழுதுட்டு இருக்கா போல. சரி சரி, நான் இருந்துக்குவேன். எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அந்த சிஸ்டர்கிட்ட சொல்லிட்டு போயிடு. அவங்க என்ன நல்லா பாத்துக்குவாங்க. நீ போய் அவ அழுகையை நிறுத்தி அவளை கூட்டிட்டு வா என்று அனுப்பிவிட தன் அம்மாவிற்கு ஒரு முத்தத்தை கொடுத்து விட்டு அவசர அவசரமாக நர்ஸை பார்த்து விஷயத்தை சொல்லிவிட்டு வீட்டிற்கு ஓடினான். வீட்டிற்கு போய் கதவை திறந்ததும் கதவு லாக் இல்லை. அதனால்
திறந்து கொண்டது. அவன் உள்ளே போனான். அவள் போன் இருக்கும் இடத்திலேயே கீழே படுத்து அழுது கொண்டிருந்தாள். ஓடி போனவன், ஹே பேபி, எதுக்காக கீழே படுத்திருக்க, எந்திரி என்று அவளை எழுப்ப கிட்டே வர அவள் எழுந்து ஓடி வந்து அவனை கட்டி அணைத்து கொண்டு அழ ஆரம்பித்தாள். அவன் மார்பில் படுத்துக்கொண்டு அவன் அப்படியே அவளை தூக்கி தன் மார்போடு அணைத்து கொண்டான். கால் தரையில் படாத அளவுக்கு அவள் இடுப்போடு முதுகோடும் அணைத்து பிடித்திருந்தான். எத்தனை தடவை உனக்கு போன் அடிக்கிறது, ஏன் போன் எடுக்கல, உனக்கு அறிவு இருக்கா? என்னை தனியா விட்டுட்டு போயிட்டேன்னு உனக்கு ஒரு எண்ணம் இருக்க வேண்டாமா? நான் வேற ஒருத்தி தானே. ஆனா உங்க அம்மாவை நீ தனியா விட்டுட்டு போயிருக்க, உனக்கு அது தப்புன்னு தோண வேண்டாமா? எதுக்கு போன் ரீச் ஆகல உனக்கு? ஸ்டாப் இட் பேபி, எனக்கு ஒன்னும் நீ வேற ஒருத்தி கிடையாது, முதல்ல அதை புரிஞ்சுக்கோ. சட்டென்று அவனை தள்ளி விட்டு கொண்டு கீழே இறங்கினாள். ஆமா, நான் உனக்கு வேற ஒருத்தி தான். அதனாலதான் நான் போன் பண்ணதை பார்த்து கூட நீ எடுக்காம இருந்த. நான் வீடியோல பார்த்தேன். நான் போன் பண்ணிட்டே இருக்கேன், நீ அந்த போனை பார்த்து கூட கட் பண்ணி விட்ட. அத கண்ணால நான் பார்த்தேன். முட்டாளாடி நீ, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல. வேற ஏதோ பார்த்துட்டு நீ என்னமோ பேசுற. அது எப்படி? நான் அங்க இருக்கிறது உனக்கு போன்ல வந்திருக்கும், எனக்கு அதெல்லாம் தெரியாது. நான் போன்ல பார்த்தேன். டே தங்கம், நான் அவ்வளவு பிஸியா இருந்தேன். எனக்கு முன்னாடி நிறைய ஆபீசர் இருந்தாங்க, அவங்க கூட பேசிட்டு இருந்தேன்டி. சான்ஸே இல்லை, என்னால போன் எடுக்க முடியல. போன் அட்டன் பண்ண முடிஞ்சா போன் அட்டன் பண்ணிருப்பேன் தானே? ஆமா ஆமா, ஆனா அதுக்கப்புறம் ஒரு நாள் கூட எனக்கு போன் பண்ணணும்னு தெரியல. நீ எத்தனை நாள் ஆச்சுன்னு சொன்ன, ஆனா நீ வந்தியா? உனக்கு உன்னோட காதலி மட்டும்தான் பத்திரமா பாதுகாக்கணும்னு தெரியுது. மறுபடியும் அழுதவள் மறுபடியும் அழுகையை நிறுத்தி கொண்டு, நான் இப்படி தனியா ஓடினதே கிடையாது. என்னை சுத்தி இப்படி இருந்தா எங்க 3 மாமாவும் எங்க ஐயாவும் இருப்பாங்க. நான் தனியா இப்படி சீரியஸா ஓடுறதே கிடையாது. அடுத்தது என்ன பண்ணணும்னு கூட எனக்கு தெரியாது, தெரியுமா? இங்க பாரு, உங்க மாமா என்னை கீழே தள்ளிட்டாரு என்று அவள் கையை காட்ட அவள் முட்டியெல்லாம் தேய்ந்து போய் இருந்தது. சிராய்ப்பு காயமாக இருந்தது. அவன் அதை இழுத்து தன் அருகில் பார்த்தான். அவன் கண்கள் கலங்கியது. அந்த ஆளு என்ன அடிக்கிறது பத்தாதுன்னு சொல்லி என் பொண்டாட்டி அடிச்சானா? அவனை பழி வாங்காம விடமாட்டேன் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டான். பேபி சாரி, நடந்துருச்சு, என்ன பண்ண சொல்ற? இப்ப எதுக்கு மூச்சு விடாம அழுதுட்டு இருக்க நீ? ஆமாண்டா, அழத்தான் செய்வேன். உன் வேலையை பார்த்துட்டு போ. நான் அப்படித்தான் அழுவேன், எனக்கு தோன்றப்பெல்லாம் அழுவேன். செருப்பால அடி வாங்குவடி. நான் தான் உன்னோட ஓனர். நீ என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். எனக்கு மட்டும்தான் அந்த உரிமையே இருக்கு. உன் கண்ணுல இருந்து கண்ணீர் வர்றத என்னால பார்க்க முடியல. என்னோட ப்ராப்பர்ட்டி கண்ணுல இருந்து கண்ணீரா? சான்ஸே இல்ல. அழுகையை நிறுத்து. என்னால முடியாது. உனக்கு புரியல. நான் நல்லா பயந்துட்டேன். உங்க அம்மாவை சீரியஸா கொண்டு வந்தேன், ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து வச்சிருக்கேன் தெரியுமா என்று அழுது கொண்டே சொல்ல, ஓகே, நம்ம அம்மாவை நீ நல்லபடியா பார்த்துட்ட. எனக்கு நம்பிக்கை உன் மேல நிறைய இருக்கு. அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. எங்க அம்மா நல்லா இருப்பாங்கன்னு எனக்கு தெரியும். சும்மா சீன் போடாத. உனக்கு கல்யாணம் ஆகி கூட நான் யாரோ தானே, அதனால தானே என்னை தனியா விட்டுட்டு போனேன். அன்பு கொஞ்ச நேரம் நின்றவன் அதற்கு மேல் முடியாமல் அவளை ஓடி போய் அள்ளி அணைத்து தன் மார்பில் மறுபடியும் தூக்கி கொண்டான். அவள் எவ்வளவோ தடுத்து பார்த்து முடியாமல் அவள் அப்படியே அவன் மார்பில் விழுந்து அழுதாள். எல்லாமே நான் சரி பண்றேன், ஓகேவா? நான் போய் நம்ம அம்மாவை பார்த்துட்டு தான் வந்தேன். அவங்க ரொம்ப அழகா இருக்காங்க, நல்லா இருக்காங்க. உன்னை கூட்டிட்டு வர சொன்னாங்க. நீ அம்மாவுக்காக சூப்பு வைக்கிறேன்னு சொன்னியே, ஆமா வச்சிட்டியா என்று அவனும் கேட்க, இல்லை என்று தலையாட்டினாள். வச்சாதானே ஹாஸ்பிட்டல் போக முடியும். எங்க அம்மா தனியா இருக்காங்கடா என்று சொல்லிக்கொண்டே அவளை இறுக்கமாக அணைத்து பிடித்து, இனிமேல் இப்படி நடக்காம பாத்துக்கிறேன் செல்லம் என்று சொல்லிக்கொண்டே அவள் கன்னத்தில் முத்தமிட்டான். அவள் ஒரு நிமிடம் அதிர்ந்து போய் பார்த்துவிட்டு சற்றென்று பின்னால் நகர்ந்தாள். இதுக்கு அடுத்த சீன் உங்களுக்கு தெரியணும்னா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பெல் ஐக்கானையும் தட்டிக்கோங்க. லைக் பண்ணுங்க. கமெண்ட் செக்ஷன்ல ஏதாவது ஒரு ஹார்ட்டாவது கொடுத்துட்டு போங்க.